அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதம்னிசா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு புது வீடியோ. நம்ம ஜிஞ்சுவோட விலாக் தான். ஜிஞ்சு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அது பார்த்திங்கன்னா அந்த மியாவ் ஃபுட்டெலாம் அதிகமாக எடுக்க மாட்டேங்குது, சாப்பிடவே மாட்டேங்குதுன்றப்போ அந்த ட்ரீட் தான் இப்போ கொடுத்தேன். அந்த ட்ரீட் தான் அதிகமாக சாப்பிடும். இந்த ஃபுட்டே எடுக்க மாட்டேன்றது. சாப்பிட்றப்ப நாங்கள் ட்ரீட் கொடுத்தே தான் இது பண்ணோம். ஏன்னா பசியில் இருக்கும்ல பாவம், ஃபுட்டு எடுக்காது, வாமிட்டாக தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ட்ரீட் தான் இதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் பார்த்துக்குங்க ஜிஞ்சுக்கு. இப்போ கொடுத்தாலும் நல்லா சாப்பிடும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வாய்க்கு பிடிச்சதா இருக்குன்னு சொல்லிட்டு அதான் கொடுத்தோம். உண்மையாக அவ்வளோ சாப்பிட்றதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போகிறக்கு ஒரு 20 நாள் இருக்க முன்னாடி நாங்கள் வந்து இந்த வகுத்தில் வந்து ஹேர் கட் பண்ணோம். அந்த ஹேர் இருந்தோம்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதுக்கு அதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டு பூனைன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு முடி இருக்காது. அப்படின்றப்ப அதான் சுத்தம் பண்ணிக்கிறோம். இது வந்து நிறைய முடி வகுத்தில் வந்து அவ்வளோ முடி இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரிம்மர் போட்டு ஹஸ்பண்டு பையனதை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ முடி நாங்கள் வெட்டி வச்ச ஒரு கவர் நிமிரம் வந்துருச்சு பார்த்துங்க. க்ளீன் பண்ணுறப்ப நல்லா நிப்பிள் தெரியும். அப்போ தான் பால் கொடுக்க முடியும். இல்லாட்டி குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். அது ட்ரிம்மர் வச்சு நல்லா சார்ஜை ஃபுல்லாக ஏற்றி அன்றைக்கி 2 தடவை சார்ஜ் போட்டு அந்த ஹேர் கட் பண்ணக்குள்ளேயுமே வகரில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம். ஆனால் ஜிஞ்சு வந்து கொஞ்சமாக நம்ம சீ விட்டு காதில் இருக்க முடி காலில் இருக்க முடி வெட்டுறப்ப ரொம்ப டென்ஷன் ஆவா. அன்றைக்கி அப்படியே டென்ஷனில் நகத்தெல்லாம் விரிச்சிக்கிட்டு வரா. நாங்கள் அதை 2 பேர் பிடிச்சிக்கிட்டு அந்த ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு பண்ணோம். அப்போ ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி மூச்சு வாங்கிடும். பார்த்து இலைக்க ஆரம்பிச்சிடும். நாயெல்லாம் வெயிலில் போனால் இலைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஹேர் கட் பண்ணுறப்ப அன்றைக்கி இழைச்சிருச்சு பார்த்துங்க. ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கவும் நல்லா இலைக்கவும் கொஞ்சம் நேரம் ட்ரிம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் தண்ணி வச்சு குடிக்க வச்சிட்டோம். ஜிஞ்சு தண்ணி குடிச்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி குடிச்சான்னு. அந்தளவுக்கு ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டா. அதை நம்ம ட்ரிம் பண்ண கொடுத்தப்ப இப்போ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ நல்லா சுத்தமாக ட்ரிம் பண்ணியாச்சு பாருங்கள். அது குட்டிகளுக்கு நல்லா நிப்பிள் தர அளவுக்கு பால் கொடுக்குற அளவுக்கு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு. இது ஜிஞ்சுக்காண்டி நம்ம வச்சுருக்க ட்ரிம்மர். ஏன்னு கேட்டால் காது முடி ட்ரிம் பண்ணுவோம், அப்புறம் கால் முடியை ட்ரிம் பண்ணுவோம், அதுக்காண்டி வச்சுருப்போம். இப்போ வகுத்துக்கு அதை வச்சு ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு ஜிஞ்சை உள்ளே விட்டுற வேண்டியது. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிட்டாங்க ஜிஞ்சு. முடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குட்டி போட்ட வீடியோ உங்களுக்கு வந்துடும். நாங்கள் 60 நாள் சென்று தான் குட்டி போட்டு நினச்சிட்டு இருந்தோம் சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்தப்பெல்லாம். பார்த்தா வந்து 58 நாள் நாங்கள் வெளியில் போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு ஊருனா பக்கத்தில் தான். இங்கே போயிட்டு வரங்குள்ளேயுமே காலைல போயிட்டு சாயங்காலம் வரோன்னு பார்த்தா பீரோ கடியில் போய் குட்டி போட்டாங்க. 2 நாள் முன்னாடியே போட்டுருச்சு. அது அல்லா நாடுறதான் நமக்கு என்ன தெரியும். சரின்ட்டு அப்படி ஒரு துணியை விரிச்சு ட்ரேக்கில் போட்டு என் பையன் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தான். அழகான அப்படி குட்டியாக இருந்துச்சு. சின்ன உள்ளங்கை அளவு தான் இருந்துச்சு. ஜிஞ்சு அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்தோன்னு நம்ம வெறுங்கையில் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு வெட்டி வச்சுலாம் என் பையன் தான் தொடச்சி விட்டான். நான்லாம் தொடலை, பயந்துக்கிட்டு. அவன் பைய விட்டு இப்படியெல்லாம் அந்த வீடியோ பார்க்கவும் அவன் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவர் துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவன் தான் தடவை கொடுத்துட்ருக்குறான். சுத்தம் பண்ணுச்சு. ஜிஞ்சுவே தொட்டு சுத்தம் பண்ணிடுச்சு. அப்புறம் 2வது குட்டி கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுட்டு 2 குட்டி தான் போட்டுச்சு மொத்தத்துக்கே. 2மே இல்லை ஒயிட்டாக இருந்துச்சு. அந்த கூடவே வந்து அந்த நஞ்சுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அது விழுந்துச்சு. அதை நம்ம ரிமூவ் பண்ண நினச்சா அது வீடியோவில் சொன்ன மாதிரி அதுவே சாப்பிட்ருச்சு. ஃபஸ்ட்டு இது போட்டு அதே சாப்பிட்ருக்கும் போல். செகண்ட் இதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பால் குடிக்க போயிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போகுது. அந்த நஞ்சு அப்படியே சாப்பிட்ருச்சு பார்த்துங்க. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இது எப்படி சாப்பிட்டுச்சு தெரில, எனக்கு கண் முன்னாடியே சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்றதே அதுக்கு வந்து மருந்து போல். அது ஃபுல்லாக சாப்பிட்டு குட்டியடி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அல்லாவோட படைப்பு போல போகணும். அப்படி குட்டி போட்டோன்னே அப்படி சாப்பிட்றது. நான் அது பெருசுன்னு கேட்டு செய்யாது நினச்சா ஆனால் பெருசுன்னு கேட்டு அது செஞ்சிருச்சு. அது கொடியோடு அப்படியே இருக்குது. 2 உடனே குட்டி போட்ட உடனே தாய்க்குள்ளே தான் போகுது, அந்த வகுத்துக்கிட்ட தான் போகுது பால் குடிக்கிறக்காண்டி. என் பையன் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து விட்டுட்டா இருந்தான். குட்டி போட்டுமே பாவம் அது டயர்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபுட்டு எடுக்காதுனாலும் ட்ரீட் கொடுத்தனாலும் சாப்பிட்டுச்சு. ரொம்ப டயர்டாகிட்டா பார்த்துங்க. ஜிஞ்சோ பார்க்கவே பாவமாகிருச்சு. அப்படியே அது வந்து குட்டியை தூக்கிட்டு போய் என்ன செய்யுது, நம்ம பார்த்துக்கிட்டு 2 குட்டி தான் போட்டுச்சு. நாங்கள் இன்னும் போடுன்னு எதிர்பார்த்தா அவ்வளோ 2 தான் போட்டுச்சு. குட்டியை தூக்கிட்டு போய் ஒளிச்சு வைக்க பார்க்குது. நம்ம பீரோ கடியிலையோ இல்லை கட்டில் கடியிலையோ ஓரமாக கொண்டு போய் ஒளிச்சு வைக்க பார்க்குது. அதனால சரி நம்மள்ட்ட கேஜெலாம் கிடையாது, சும்மா நம்ம ஜிஞ்சோ எப்போயுமே அடைச்சி வச்சதே இல்லை, ஃப்ரீயாக வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ குட்டியை ஊற்றி ஒளிச்சு வைக்கிறனால வந்து அந்த கேஜ் இல்லாதனால வந்து அந்த கம்பி போட்டு வளைச்சி வச்சுருந்தோம், மூடி வச்சு கட்டி வச்சுருந்தோம். வெளியே குட்டியை திருப்பி ஒளிச்சு வைக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காண்டி. ஏன்னா எறும்பு பட்டுருச்சு என்ன செய்கிறது அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம தொட்டோம்னா அப்படியே கையை எடுத்து மறைச்சி பார்த்துங்க. ரொம்ப வலி இருக்குது போல். ஒரு மாதிரி கையை விரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்து ஜிஞ்சு ஒரு மாதிரி நார்மலாக இல்லை அன்நார்மலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி விரல ஒரு மாதிரி பண்ணும் பார்த்துக்குங்க. அதே நமக்கு தெரியும். குட்டியை பால் குடிச்சிட்ருக்கு, கையை ஒரு மாதிரி விரிச்சு பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஜிஞ்சு இருக்கப்போ 2 ஜிஞ்சுக்கிட்ட பால் குடிச்சிட்ருங்க. ஜிஞ்சு அப்படி வெளியில் சாண்டுக்கு இறங்கி போகும். பார்த்தா 2 கொஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்துங்க. சரி ஜிஞ்சு இறங்கி சாண்டுக்கு போன கேப்பில் மற்ற நேரத்தில் நம்மளை தூக்க விட மாட்டேங்குது, கையை இழுத்து பிடிச்சிக்கிருந்துச்சு. இப்போ நான் பாத்ரூம் அது வெளியே போன நேரத்தில் பார்த்து
நம்ம வெட்டி சீஸ் தொடச்சி விடுவோம், நான் ஸ்மெல் அடிக்கும்ல, எறும்பு வந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிஸ் எடுத்து இதுக்காண்டி முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். க்ளவுஸ் வெட்டிஸ் எல்லாமே. இப்போ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்ல அதை, அதனால் என் பையன் கையில் எடுத்து கொளாரா தொடச்சிக்கிட்டு இருந்தான். தொடச்சிட்டு அப்புறம் ஜிஞ்சு வரக்குள்ளே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஜிஞ்சு வச்சுட்டா தொட விட மாட்டான்னு சொல்லிட்டு கையில் தூக்கி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இல்லை குட்டியூனாக இருந்துச்சு பார்த்துக்குங்க. இதே பூனைக்குட்டி இதுதான் தடவை நாங்கள் கையில் தூக்கணும். இது வரைக்கும் பூனை நான் வளர்த்ததும் இல்லை, நாட்டு பூனை வளர்த்ததும் இல்லை, பெருசியன் வளர்த்தோம்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெருசியன் வளர்த்து அது குட்டி போட்டு கையில் தூக்குறப்ப நல்லா அழகாக இருந்துச்சு. ஜிஞ்சு வெட்டி சுத்தமாக தொடச்சிட்டு அதோடய துணியை நான் மாற்றி விட்டோம். அது ஒரு ஈரமாக இருந்துச்சு. ரேஷன் வெஸ்டி தான் வேறு விரித்து விட்டுட்டு ஜிஞ்சு குட்டியில் உள்ளே விட்டுட்டு ஜிஞ்சுவும் பார்த்தா குளிக்க வச்சுட்டோம் அன்றைக்கே. ஒரு மறுநாளே அவங்க பெட் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அதாவது 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, குட்டி ஒன்றும் போடலை, 2 குட்டி தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையும் தொடச்சிட்டு அந்த துணியையும் மாற்றி விட்டுட்டு ஜிஞ்சு நல்லா குளிக்க வச்சு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்ருக்கோம். ஏன்னா ஈரமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக காய வச்சுருன்றக்காண்டி பண்ணிகிட்ருக்கோம். சிஞ்சுக்கு பிடிச்ச புட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் மியாவே தொடமாட்டின்ட்டுருச்சு. அப்போ இந்த மியாவிலே நம்ம ட்ரீட் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஏற்கனவே வாங்கினது நம்ம 4 பீஸ் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, 5 பீஸாக வாங்கியிருந்தோம் 100 ரூபாய்க்கு. இதுதான் ஜிஞ்சுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வாங்கினது வேறு ஃப்ளேவர், இது சிக்கன் ஃப்ளேவர். அது ஃபிஷ் ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். இது ஜிஞ்சுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சிக்கனே டேரெக்டாக நம்ம அவிச்சு போட்டால் சாப்பிடலாம். ஆனால் அவிச்சு போட்டால் முந்தி சாப்பிட்டுச்சு, இப்போ சாப்பிட மாட்டேங்குது. குட்டி போடாமல் என்னமோ சாப்பிடலாம். அதனால் அதுக்குள்ள ட்ரீட் இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரீட் கொடுத்துறது. அங்கே குளிக்க வச்சு காய வைக்க இங்கே குட்டிகள்கிட்ட படுத்துட்டா பார்த்துக்குங்க. படுத்துட்டு குட்டியில் நல்லா இப்படி பால் கொடுத்துட்ருக்கு. ஜிஞ்சு அப்பப்போ தூக்கி மடியில் தூக்கி வச்சு கொஞ்ச நேரத்தே அது கொஞ்சம் ஃப்ரீயாகும், நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜிஞ்சு அப்பப்போ தூக்கி கொஞ்சிட்டு தடவி கொடுத்துட்டு அப்படி விட்டுறது. அவங்க அப்படியே திருப்பி பால் குடிக்க போயிடுவாங்க. இந்த கேப்பில் பால் குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, குட்டியை விட்டு போட்டு வெளியில் போயிடுறது. வெளியில் நாட்டு பூனை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்காங்க. அந்த நாட்டு பூனை எது நம்ம குட்டியை தூக்கிட்டு போய் பார்க்குதா என்னன்னு தெரில, விட்டுட்டு நேராக மாடிக்கு போயிரு பார்த்துங்க. எப்போ பார்த்தாலும் மாடிக்கு குட்டி 2 படுத்துருக்கு ரூம்லலாம் நாங்கள் வச்சுருக்கோம். செல்ஃபோனில் அந்த சவுண்டை கொடுத்துட்டோன்னு கீழே ஒடியாந்துருவா. வேறு பூனை எதுவும் தான் குட்டியை தூக்கு வருதா நம்ம நினச்சிக்கிட்டு. பயம் இருக்குல்ல எது விட்டுட்டு போனேன், எது குட்டி விட்டு போகிற, குட்டி விட்டது விட்டு எது குட்டி விட்டு மாடிக்கு போனேன். நிஜம் எதுக்கு மாடிக்கு போன, யாரை கட்டு போனேன் நிஜம், என்ன பழக்கம் மாடிக்கு எதுக்கு குட்டி விட்டு போகலாமா நீ? இப்போ கற்று இப்போ படுத்துருவா. நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம், குட்டி இருக்குன்னு உள்ள சவுண்ட் விட்டு உள்ள மீன் உள்ள போன சவுண்ட் கேட்டேன்னு பயந்துட்டு போகிறான். உள்ளே பூனை சவுண்ட் கேட்டு அவ்வளோ நிஞ்சு நீ போவ, இனிமேல் மாடிக்கு போவியா? வேறு பூனை வந்துடுற குட்டியை தூக்குறதுக்கு பார்த்துக்க. உங்கள் குட்டி பிள்ளைகள் எங்கே, சிஞ்சம்மா பிள்ளைகள் எங்கே? நீ அடுத்தடுத்து டே பை டே ஜிஞ்சோட வளர்ச்சி வீடியோ தான் உங்களுக்கு வரும். நான் ஒரு சிலது வாய்ஸ் கொடுக்குறேன், நீ அப்படியே பாருங்கள். அதை ஜிஞ்சோட சேட்டைகள், குட்டிகளோட சேட்டையை அந்த ட்ரேக்குள்ளே நாங்கள் விட்டுட்டோம். ஒரு வாரம் 10 நாள்ன்றப்ப அந்த ட்ரே விட்டு எடுத்துட்டோம்னா கண்ணெல்லாம் திறக்கவும் பார்த்தீங்கன்னா சரியான சேட்டை. கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி சண்டை போடுவாங்க, கண்ணு திறந்த கூட சண்டை போடுறது. என்ன, அந்த ட்ரே விட்டு வெளியே வரணும், வெளியே போக பார்க்கணும். அதுதான் அதோட வேலையே. ட்ரேயில் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறணும், கொஞ்சம் நாள் ஆச்சு வெளியேறதுக்கு. ரெண்டுமே எல்லாம் வெள்ளையேறுன்னு பார்த்துங்க. ஜிஞ்சோட குட்டியோட அப்பா வெள்ளை, அதனால் ஜிஞ்சு குட்டியை 2 வெள்ளையாக இருந்துச்சு. ஆனால் வால் மட்டும் கொஞ்சம் கலர் மாறி இருந்துச்சு. வளர கலர் மாறுன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா சேட்டை பார்த்துக்குங்க. அதில் பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்கும். ஜிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் இது சேட்டை பண்ணுறது ஃபுல்லாக.
ஜிஞ்சு குட்டியில் நக்கி நக்கி ஒரு வழி டயர்டாயிரும் பார்த்துங்க. பாவம் எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணுறதே வேலை தான் அதுக்கு. அதில் ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 2 சண்டை போட்டுங்க. அதில் ஒன்று ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், வெளியில் வர்றதுக்கு துடிக்கும், நல்லா பெட்டில் வந்து எங்களோட விளாட்றதுக்கு நல்லா துடிக்கும். அதில் ஒரு குட்டி இதை நினைக்கிறேன், நல்லா ஆக்டிவாக இருக்கும். ரெகுலர் விளாட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மேலே தூக்கி கூடவும் மேலே விளாட ஆரம்பிச்சிச்சுங்க. பெட்டுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சு, கொஞ்ச நாள் பெட்டுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்றதுங்க. பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, எப்படி எனி டைம் பெட்டில் தான் படுத்துக்கிறது அழகாக. ஆனால் குட்டியெல்லாம் இருக்குமே வீடு சுத்தம் பண்ணுற வேலையில அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கான இடத்துல பண்ணிவிட்டு அதை செஞ்சு சுத்தம் பண்ணிடுது பார்த்துங்க. பெட்டில் தான் அழகாக 2 படுத்துக்கிறோம் பார்த்துக்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஃபுட்டு கொஞ்ச நாளே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்துச்சு, ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பிச்சுங்க. அதுக்குன்னு தனி ஃபுட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். மியாவிலே வந்து கிட்டன் ஃபுட்டு வாங்கியிருந்தோம். சும்மா சாம்பிளுக்கு பார்ப்போம், ஃபஸ்ட்டு ½ kg வாங்கி பார்த்தோம், அதே சாப்பிட்டுச்சு.